வணக்க மக்களே, இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு ஆணாக இருக்கலாம், இல்லை ஒரு பெண்ணாக இருக்கலாம். ஆனால் அது முக்கியம் இல்லை. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை முன் வைக்க போகிறேன். நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு பொது பிரச்சனைனா உங்களில் எத்தனை பேர் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல், எந்த ஒரு ஆதாயமும் தேடாமல் தன்னிச்சையாக முன் வந்து பொதுநலத்துக்காக குரல் கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் உடனே அந்த பிரச்சனையை வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிவிட்டு அதில் உங்களோட கருத்தை மட்டும் பதிவு பண்ணிவிட்டு ஈஸியாக அதை விட்டு நகர்ந்து போயிடுறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை யார் சரி செய்கிறது? அதுக்கான நீதியை யார் வாங்கி தரது? இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை பார்த்து பார்த்து பொறுக்க முடியாமல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எழுச்சியோட எழுந்த ஒரு தனி மனிதன். அந்த மனிதனுக்கும் முன்னாள் இந்திய பிரதம மந்திரி வாஜ்பாய்க்கு என்ன சம்பந்தம்? யார் அவரு? நீதியை நிலைநிறுத்தி வையகத்தில் வரும் வறுமையை திசை திருப்பி நீதிமன்ற நம்பிக்கையை மக்கள் மனதில் நிலைநாட்டிட நீதித்தாயின் மற்றொரு பிள்ளையாக கோவிந்தசாமிக்கும் குஞ்சம்மாளுக்கும் பிறந்த ஆண்மகன் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்கிற திரு ஜி ராஜேந்திரன் அவர்களுடன் ஓர் பயணம். தமிழ்நாட்டோட டெம்பிள் சிட்டி எங்க இருக்குன்னு யாருக்கிட்ட கேட்டாலும் எல்லாரும் சொல்ற ஒரே பதில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற புண்ணிய ஸ்தலமான கும்பகோணம் தான். அப்படிப்பட்ட கும்பகோணத்தில் 1945 திரு யானை ராஜேந்திரன் பிறந்து அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் அவரோட படிப்பை படித்து முடிக்கிறாரு. ஸ்கூல் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து தஞ்சாவூரில் இருக்கிற ஸ்ரீ புஷ்பம் காலேஜில் டிகிரியை படித்து முடிக்கிறாரு. படித்து முடித்ததும் தனக்குன்னு ஒரு வேலை வேணும்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். படிக்கிற காலத்தில் இருந்தே சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு முழு மூச்சோட நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே 1971 கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வளையப்பேட்டைங்கிற ஊருக்கு கிராம நிர்வாக தலைவராக நியமிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிராமத்துக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும் செஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய சேவைகளையும் அந்த கிராம மக்களோட சேர்ந்து மகிழ்ச்சியோட பண்ணார் திரு ஜி ராஜேந்திரன். 1976 சென்னையில் இருக்கிற மெட்ராஸ் லா காலேஜில் பிஎல் கோர்ஸ் ஜாயின் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 1980 தொடக்கத்தில் வழக்கறிஞருக்கான பயிற்சியை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்லையும் ஹைகோர்ட்லையும் அட்வொகேட்டாக ஆஜராகி நிறைய பொதுநல வழக்குகளை போடுறாரு. அதுலேயும் குறிப்பாக விலங்குகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படுற நிறைய பிரச்சனைகளை சரி செய்ய வழக்குகளை போடுறாரு. அப்படி ஒரு நாள் அவர் போட்ட ஒரு பொதுநலன் வழக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்சுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கு அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்கல்லாக அமைஞ்சுது. 2003 மக்னா அப்படிங்கிற ஒரு யானையை ராஜேந்திரன் பார்க்குறாரு. அப்போது அந்த யானையோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. ஏன்னா அந்த யானையோட 4 கால்லையும் நிறைய அடிப்பட்ட மாதிரியான காயம் ஏற்பட்டு அதனால அந்த யானை நடக்க கூட முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷனை தாக்கல் பண்ணி இமிடியேட்டா ஃபாரின்ல இருந்து டாக்டர்ஸ் வரவழைக்கிறதுக்கான உத்தரவை வாங்குறாரு. அதுல அமெரிக்கால இருந்து 5 டாக்டரையும், கனடாவில் இருந்து 1 டாக்டரையும், சுவிட்சர்லாந்துல இருந்து இன்னொரு டாக்டரையும் வரவழைச்சு மக்னா யானைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு அந்த யானை நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் திரு ஜி ராஜேந்திரன் மட்டும்தான். இவர் செஞ்ச இந்த காரியத்தை பார்த்து 2003 இருந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் ராஜேந்திரனை பாராட்டி எலிஃபண்ட் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினாரு. அது மட்டும் இல்லாம ஏபிஜே அப்துல் கலாம் இவரோட நேர்மையான இந்த செயலை பாராட்டி ரொம்பவே கௌரவிச்சாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் திரு ராஜேந்திரன் அவர்களோட பேரு எலிஃபண்ட் ராஜேந்திரன் அப்படின்னு மாற்றப்பட்டு இன்னைக்கு எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காருன்னா அதுக்கான காரணம் அவரோட உழைப்பும் விடாமுயற்சியும் தான். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல ராஜராஜ சோழனோட சிலைக்கும் யானை ராஜேந்திரனுக்கும் என்ன சம்பந்தம், அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஆச்சரியமான பல தகவல்களை பார்க்க ரெடியா இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம் மக்களே.